தேவர் திருமணார் பற்றிய படம். இது ஜாதி சம்மந்தப்பட்டதா அப்படின்ட்டு. தேவரையாவை ஜாதி தலைவர்னா ஒத்துக்கணும். அவர் மனித ஜாதி தலைவர். அவர் தமிழ்நாட்டிலே எல்லா ஜாதிக்கும் அவர் தலைவர். ஒரு ஜாதிக்குள்ள எல்லா ஜாதிக்கும் ஒரு தலைவர். எந்த ஒரு மனுஷன் எல்லாரும் நேசிக்கிறாங்களோ, எல்லா ஜாதி மக்களையும் தன் மக்கள் நினைக்கிறாங்களோ, அவங்க அனைத்து ஜாதி மக்களுக்கும் ஜாதி தலைவர் தான் அவர். அப்படி வாழ்ந்தவர் தான் தேவர் திருமகனார். இதில் ஒரு சிறப்பு ஒன்று தேவர் மகன் படம் வந்துச்சு. அதன் பட தயாரிப்பாளர் அந்த சமூகத்தை சேர்ந்தவர் இல்லை, கமலஹாசன். அந்த படத்தின் கதாநாயகன் கமலஹாசன் தேவர் சமூகத்தை சேர்ந்தவர் இல்லை. அந்த படத்தின் இயக்குனர் பரதன் அவர்கள், அவரும் தேவர் சமூகத்தை சேர்ந்தவர் இல்லை. அந்த படத்தில் நடித்த வடிவேலுவாக இருக்கட்டும், நிறைய நடிகர், நாசர் அவர் இஸ்லாமியர். என்னை பொறுத்தவரைக்கும் அதில் தேவராக இருந்தவர் நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள் தான். அதுக்கடுத்து சங்கிலி முருகன் அவர்கள். 2 பேர் தான். இது எல்லாருமே சமூக சேர்ந்தவர்கள். ஏன்னா ஒரு ஜாதி படம்னா அந்த படத்தின் தயாரிப்பாளர் அந்த ஜாதியாக இருப்பார், அந்த படத்தின் டைரக்டர் அந்த ஜாதியாக இருப்பார். அந்த என்னென்ன ஆமாம்மா, தேவர் மோகனில் பாருங்கள், அவர் அங்கே கரெக்டாக இருக்கார். அவர் நான் தான் மறந்துட்டேன். சில விஷயத்தில் கரெக்டாக இருப்பாங்க. நமக்கு அது கொஞ்சம் வீக்னால தேவர் மோகனில் கதாநாயகன் நடித்த கௌதமி அவர்கள் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள். ஓகேயா? ரேவதி அவர்கள் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள். ஓகேயா? அப்புறம் அவர் ரேவதி ரசிகராக இருப்பாங்க, எங்கள் ரேவதி வீட்டுலேயும் இருப்பாங்க. ஏன்னா ஒரு இந்த ஃப்ளோ போய் எனக்கு நான் பேசுகிற வீக்கு எங்கே விட்டு எனக்கு தெரியாமல் போயிடும். ஜாதி படம்னா அந்த தயாரிப்பில் அந்த ஜாதியாக இருக்கணும், இயக்குனர் அந்த ஜாதியாக இருப்பாங்க, கதாநாயகன் அந்த ஜாதியாக ஆளாக பார்த்து போடுவாங்க, வில்லனு அந்த ஜாதிக்காரனாக பார்த்து போடுவாங்க. இப்படி ஒரு ஜாதி படம் எடுக்கும்போது அவங்க ஜாதிகளாக பார்த்து எடுக்கிற படம் தான் ஜாதி படம்.